அழகு 3 டைவர்சிட்டியில் இருக்கிற இன்னொரு விஷயம்னா இந்த டார்வின் வலசினது கொள்கை. அதில் வந்து உண்மையாக பார்த்தோம்னா கூர்ப்பு கொள்கைகள்ன்ட்டு நாங்கள் 3 கொள்கைகள் படிக்கிறோம் தியரி ரிசோர்ஸின் படி. லாமார்க்கின் கொள்கை, டார்வின் வலசினது இயற்கை தேர்வு கொள்கைன்னு சொல்ல போகிறோம். அடுத்தது புதிய டார்வினின் கோட்பாடு நியோ டார்வினிசம்னு சொல்ல போகிறோம். இதில் வந்து இந்த டார்வின் வலசின்ற இயற்கை தேர்வு கொள்கையில் எங்களோட கேள்வி ஒன்று வாரது இந்த பிழைத்தலுக்கு மினம்பெறர்களுக்குமான சாதகமான இயல்பு ஸ்ட்ரக்சர்லையும் வாரது 6 இயல்பு உங்களுக்கு தந்திருக்கு. இந்த 6ஐயும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. முதலாவது விஷயம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்கிறேன்டா ஒரு 2 ப்ராப்ளம் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, 2 சால்விங் மெத்தட் மாதிரி இருக்குது, 2 வந்து அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இருக்குது. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல இருந்தே நாங்கள் இப்போ கனெக்ட் பண்ணி கொண்டு வருவோம். சரியா? 6 விஷயம் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, சரி. இப்போ சரி, முதலாவது இப்போ பிழைத்தலுக்கும் இனம்பெருகளுக்கும். சரியா? பிழைத்தல் என்ற வார்த்தை வந்துட்டு, அப்போ பிழைத்தல் என்ற வார்த்தை வந்துட்டுனாலே அங்கே என்ன யாரோ ஒரு ஆள் பண்ண ஒரு ஆள்கிட்ட தப்பி பிழைக்கிற மாதிரி தானே. ஓகே, அப்போ அங்கேயே ஒரு தப்பி கோணம் பண்ணுற பிழைக்கிறேன்னு ஒரு ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற அந்த மாதிரி யோசிங்க. அப்போ பிழைத்தல், தப்பி பிழைத்தல் அந்த வார்த்தையை கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ அது சம்மந்தப்பட்டதான் முதலாவது. இறைகவிகளிடமிருந்து தப்பித்தல். சிம்பிளாக அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, அங்கே பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. ஆரம்ப முதலாவது வார்த்தையை வச்சு நீங்கள் முதலாவது படி எழுதுங்க. பிழைத்தல், ஒரு ஆள்கிட்ட தப்பி பிழைக்கணும்னு எனக்கு அங்கே பாதுகாப்பு வேணும். அப்போ எதிர்ட்டு இருந்து தப்பி பிழைக்கணும், இறை கவ்வியிடம் இருந்து. என்ன, இப்போ நான் வந்து சிங்கத்தை கண்டா தப்பி பிழைக்கணும். அதை மாதிரி ஒரு கோழியோ ஆடோ எங்களை கண்டாலே தப்பி பிழைக்கணும். ஏன், இப்போ பண்ண வச்சுக்கிறவங்க வேறு நாங்கள் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டா அதை பயந்து விடும். இல்லாட்டி ஒரு கழுகை பார்த்தா கோழி குஞ்சு தப்பி பிழைக்கும். அது மாதிரி தான். சரியா? அப்போ தப்பி பிழைக்கணும். முதலாவது பயந்து இறைகவிட்டிருந்து தப்பிக்கணும். அதுதான் நம்ம பாதுகாப்பு. சரியா? ஓகே. அப்போ தப்பிச்சு ஓடி போய் நிற்கிற வரைக்கும் இப்போ எப்படி இருக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். இது ஒரு கதை மாதிரி யோசிங்க. இப்போ தப்பி ஓடிட்டார். சரியா? ஓகே. தப்பிச்சு ஓடின வரைக்கும் இப்போ என்ன மைண்டில் நினைப்பாக இருக்குமாடா, தப்பிட்டேன் இருந்தாலுமே என்ன திரும்ப வந்தால் வந்துடுமோ, எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, அந்த மாதிரி நிலை எப்பயுமே இருக்கும். அப்போ அவங்க லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். அதாவது இப்போத்தைய பிள்ளைகளுக்கு சொல்லவே தேவையில்லை. நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டிப்ரெஷனில் இருக்கோம், நார்மல் விஷயம். அப்போ அங்கே வந்து எனக்கு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ் கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ்ஸை தான் நாங்கள் தமிழில் என்ன சொல்கிறோம், தகைப்புன்னு சொல்கிறோம். இது யூனிட் 4லையும் வரும், தகைப்புன்னு சொல்கிறோம். இந்த தகைப்பு வந்து இப்போ தாவரங்களுக்கு அன்றைக்கி அங்கே நாங்கள் பார்ப்போம் என்ன உயிர் தகைப்பு உயிர்லி தகைப்புலாம் கணக்க பார்ப்போம். இது 4ஆம் பாடத்தில் கடைசி சாப்டர். சரி, அது இருக்கட்டும். நாங்கள் இப்போ 3க்கு வருவோம். அப்போ இந்த தகைப்பு நிலைமை அப்போ அடுத்தது வரப்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் தானே. இப்போ தப்பிச்சு வந்துட்டாலும் அடுத்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ தகைப்பு தான் என்னுடைய அடுத்த பிரச்சனையாக இருக்கும். அப்போ பௌதிக நிபந்தனைகளை சகித்தல். அப்போ இதை இங்கே பொறுத்தளவுக்கு இப்போ எனக்கு தனியாக மன உளைச்சலை பற்றி கதைகளை பௌதிக நிபந்தனை. இப்போ எனக்கு தப்பி பிழைத்தல் நம்பர் கவர்மெண்ட்டுக்கு இப்போ எனக்கு கேட்ட சுற்றுச்சூழல் இங்கே இருக்கணும். இப்போ ஆந்தாட்டிக்கால நான் வாழுவேனான்னு கேட்டால் இல்லை, அதை மாதிரி தான். அப்போ இல்லைண்டு முடியாது, கஷ்டம், அந்த மாதிரி இருக்கும். அப்படி என்ன பௌதிக நிலைமை எனக்குரிய சுவாசத்துக்குரிய ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி உணவு பிரச்சனையாக இருக்கலாம், தண்ணி பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ உண்டு. அப்போ எனக்கு ஏற்ற மாதிரி சூழல் இல்லாட்டி என்ன தகைப்பு அங்கே வரப்போகுது, அதுவும் உண்டு. சரியா? ஓகே. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். நாங்கள் என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே, எனக்கு இப்போ பிரச்சனை வந்ததால் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நாங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தால் என்ன, சந்தோஷம் வந்தால் என்ன, துக்கம் வந்தால் என்ன, கோபம் வந்தால் என்ன, வெறுப்பு வந்தால் என்ன, என்ன வந்தாலும் நாங்கள் மறக்காத வேலை ஒன்று இருக்குது. என்ன 2 விஷயம் இருக்குது. ஒன்று நித்திரை, அடுத்தது சாப்பாடு, சோறு தான் நமக்கு முக்கியம். ஓகே. அப்போ என்ன தான் நடக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக சந்தோஷமாக கவலையாக சோறு தான். அப்போ அதுதானே எல்லாருக்கும் அதன்றைக்கு மிச்ச அங்கீகள் மட்டுமே என்ன விதிவிலக்கா இல்லை. நானாக இருந்தாலே அப்படி தான் செய்வேன். அப்போ அதுவும் என்ன உணவை பெற்றுக்கொள்ளுதல். அதுதான் 3வது விஷயம். உடனே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா, அடுத்த கட்டம் உணவை பெற்றுக்கொள்ளல். ஓகே, சரி. அப்போ திரும்ப வருவமையிலேருந்து இறைகவிகளிடமிருந்து பாதுகாப்பு, தொடர்ச்சியாக பௌதிக நிபந்தனைகளை சகித்தல் என்ற தகைப்பு, அடுத்ததாக உணவை பெற்றுக்கொள்ள. சாப்பிட்டா என்ன வரும், சத்து வரும். இதுதான் சின்ன வயசுலேருந்தே பெரியாக்கள் சொல்கிற கருத்து. கேட்கவே மாட்டேன். உடனே ஒரு வசனம் சொன்னோன்னு எழும்பி போயிடுவோம். என்ன, இதை சாப்பிடு, இதை மிச்சம் வைக்காதனும் நோய் எதிர்ப்பு சக்தி வரமாடாண்டுவோம். கேட்கவே மாட்டோம். அதுதான் இங்கேயும் வரப்போது. என்ன, உணவை பெற்றுக்கொண்டு அடுத்தது என்ன, நோய்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வரும். அதை இங்கே எப்படி சொல்கிறாங்க, நோய்களிற்கு எதிரான, ஓகே, நோய்களிற்கு எதிரான எதிர்ப்பியல்பு. சரியா? இந்த வார்த்தையை அப்படியே எழுதிட்டிங்கன்னா நல்லா. நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பியல்பு தான் ரிசோர்ஸில் இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது சரி,
நாங்கள் இப்போ எங்களோட வாழ்க்கை மாதிரி ஒட்டு மொத்தமாக யோசிங்க. நீங்கள் மனிதரை தான் படுக்கணும் இல்லை, ஏதோ ஒரு அங்கே எடுங்க. பாதுகாப்பு வந்து தேவைப்பட்டுச்சு, பிறகு தகைப்புக்குள்ளானோம், அதுக்கப்புறம் உணவை பெற்றுக்கொண்டோம், அதுக்கு பிறகு நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பியல்பு வந்துட்டு இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட், கிட்டத்தட்ட லைஃப்பில் செட்டில் ஆன மாதிரி. ஓகே, அப்போ எல்லாம் நடந்துட்டேன். அப்போ இனி என்ன சும்மா இருப்போமா? இல்லை, இனி வயசு வந்தாச்சு. அப்போ அடுத்து என்ன? கல்யாணம் தான். அப்புறம் கல்யாணம் நடந்துட்டு இனி அடுத்து என்ன? குழந்தை குட்டி தான்னுட்டு உடனே என்ன? இனப்பெருக்க வேலைகளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே, அப்போ அங்கே போவோம். அப்போ அடுத்தது என்ன? கருக்கட்டுதல் அடையும் நிகழ்தகவு. இதுக்கு பாட ரீதியாகவும் விளக்கம் இருக்குது, அதை பார்ப்போமே. கரு கட்டுதல் அடையும் நிகழ்தகவு. அப்போ சரி, பிழைத்தலுக்கு இனம்பெயர்வு அந்த பாட ரீதியாக பார்ப்போம். பிழைத்தலுக்கு இனம்பெயர்வு தனியாக பிழைத்தல் தான் இது எல்லாமே கிட்டத்தட்ட வரப்போகுது. இனம்பெயர்களுக்கான சாதகமானது தான் கடைசியாக வர இந்த ரெண்டுமே இருக்கப்போகுது. அப்போ முதலாவது என்ன? இந்த நோய்கள் எல்லாமே ஓகேவாகிட்டு இப்போ ரிலீஃப் ஆகிட்டோம். அப்போ என்ன அடுத்தது? இனப்பெருக சாப்டருக்கு போகிறோம். கருக்கட்டுதல் அடையும் நிகழ்வு வந்துட்டு. இனி கருக்கட்டுதல் அடையும், அதாவது உங்களுக்கு என்ன, நாங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கி, ஒரு உயிரங்கி வந்து ஒரு இனம் இந்த உலகத்தில் வாழணும் என்று சொன்னால் என்ன நடக்கணும்? கட்டாயம் கருக்கட்டுதல் வந்து அதிகமாக இருக்கணும். இல்லாட்டி அந்த அங்கீண்ட பரம்பரைன்றதை விட அந்த சந்ததியே என்ன, அந்த இனமே இல்லாமல் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ அதை ஜோக்காக பார்க்காம என்ன, கருக்கட்டுதல் அடைகிற நிகழ்தகவு கூடும்போது தான் ஒரு பூமியில் அந்த அங்கீண்ட அந்த இனத்திண்ட நிலவுகை தொடர செய்யப்படும். அப்போ கருக்கட்டுதல் நிகழ்தகவை அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அது கட்டாயம் அது நிகழ்தகவை கூட்டணும். கருக்கட்டில் கூட்டுறன்றதை விட அந்த நிகழ்தகவை கூட்டுறது. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து அப்போ கருக்கட்டுதல் அடைகிற நிகழ்தகவை கூட்டினா அடுத்து என்ன நடக்க போகுது? உருவாகிற எச்சங்கள் எண்ணிக்கை தான். சரியா? உருவாகிற எச்சங்கள் எண்ணிக்கை தெரியுது எனக்கு. கருக்கட்டினா அடுத்தது எச்சம் உருவாகிறது தானே. அப்போ உருவாக்கப்படும் எச்சங்களின் எண்ணிக்கையும் அந்த இயல்பை வந்து சாதகமாக்கும். அதாவது எண்ணிக்கை வந்து கூடும்போது அந்த இனம் வந்து தொடர்ச்சியாக நிலவுகை எல்லாமே அதிகரிக்கப்படும். அப்போ இப்போ பாட ரீதியாக வருவோம். அப்போ பிழைத்தலுக்கும் இனம்பெருகலுக்கும் அப்போ ஒரு அங்கி இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக ஒரு அங்கேயோ ஒரு இனம் நிலவுகை மேற்கொள்ளணும், அதே நேரம் இனப்பெருக்கலும் சீராக இருக்கணும் என்று சொன்னால் அவருக்கு என்னென்ன இயல்பு சாதகமாக இருக்கணும். அதில் அப்போ முதலாவது என்ன? நாங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இறைகவிகளோட ஏதோ ஒன்றுலேருந்து பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போ அது முதலாவது. அடுத்தது என்ன? தகைப்பண்டைக்குள்ள எங்களுக்கு பௌதிக நிபந்தனைகளை நான் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பேன், சைக்கோணும். அதை தொடர்ந்து நான் சாப்பிடுவேன். ஸோ ஒரு முக்கியம் உணவை பெற்றுக்கொள்ளல். அடுத்தது அதிலிருந்து தப்பிக்கணுமெண்டா எனக்கு நாங்கள் உணவை உட்கொண்டுட்டோம்னா அடுத்தது எனக்கு என்ன கிடைக்க போகுது? எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பியல்பு. ஃபைனலி எங்களுக்கு இது எல்லாமே பெர்ஃபெக்டான செட்டில்மெண்ட் முடிய கருக்கட்டுதல் இனப்பெருக்கம் கருக்கட்டல்ன்றதுக்குள்ள வருவோம். அப்போ இந்த பிழைத்தலை பார்த்த 4க்கு தொடர்ந்து இனப்பெருக்கலை பார்க்க 2 வரப்போகுது. கருக்கட்டுதல் அடையும் நிகழ்தகவும் அது தொடர்ந்து நிகழ்தகவு கூடைக்குள்ளே உருவாக்குற எங்களோட எண்ணிக்கை கூட போகுது. அப்போ ஓவரால் பிழைத்தலில் 4 இனம்பெருகளில் 2 சொல்லி பெற்று நான் பார்க்குறேன். 6 இயல்பு பார்க்குறேன். இதுதான் அந்த 6 இயல்பு. ஓகே, தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திப்போம்.